இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைம்ல என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா ஒரு கோழி குஞ்ச பத்தின ஸ்டோரி தான் பார்க்கலாமா. ஒரு பண்ணையில ஒரு கோழி குஞ்சு இருந்துச்சு. அந்த கோழி குஞ்சு ஒரு நாள் உணவு தேட கிளம்புச்சு. அப்போ அது மேல சில கற்கள் விழுந்துச்சு. அத பார்த்த அந்த கோழி குஞ்சு, அடடா வானம் இடிஞ்சு விழுது, இத உடனே சிங்கராஜா கிட்ட போய் சொல்லணும்னு கிளம்புச்சு. வேகமா நடந்து போன அந்த கோழி குஞ்சு போற வழியில ஒரு அன்னப்பறவைய பார்த்துச்சு. அந்த அன்னப்பறவை ஏன் இப்படி ஓடி வரேன்னு கேட்டுச்சு. அதுக்கு, வானம் இடிஞ்சு விழுது, என் மேல கூட சில பாறை விழுந்துச்சு, நான் போய் சிங்கராஜா கிட்ட இத பத்தி சொல்ல போறேன், அவரு தான் நம்மள காப்பாத்துவாருன்னு சொல்லிச்சு. இத முழுசா நம்பின அன்னப்பறவையும் அது கூட சேர்ந்து சிங்கராஜாவை பார்க்க ஓடுச்சு. அப்ப அங்க ஒரு வாத்து நின்னுட்டு இருந்துச்சு. ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடுறீங்கன்னு கேட்டுச்சு அந்த வாத்து. அதுக்கு இந்த ரெண்டு பறவைங்களும் சொல்லிச்சு, வானம் இடிகிற விஷயம் உனக்கு தெரியாதா, நாங்க சிங்கராஜா கிட்ட அடைக்கலம் கேட்டு போறோம்னு சொல்லிச்சு அந்த பறவைங்க. உடனே வாத்தும் அதுங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுது. அப்போ அங்க வழியில ஒரு வான்கோழிய பார்த்துச்சுங்க. அதுகிட்டையும் வானம் இடிகிற விஷயத்த சொல்லி அதையும் கூட்டிக்கிட்டு ஓடிச்சுங்க. நடுக்காட்டுக்கு போனதும் ஒரு நரி அந்த ஓட்டத்தை நிறுத்துச்சு. என்ன பறவைங்களா, என்ன இவ்வளவு அவசரமா இப்படி ஓடுறீங்கன்னு கேட்டுச்சு. நடந்ததை சொல்லிச்சுங்க அந்த பறவைங்க. உடனே அந்த நரி சொல்லிச்சு, இப்படி மெதுவா போனீங்கன்னா வானம் உங்க தலை மேல விழுந்துரும். எனக்கு ஒரு குறுக்கு பாதை தெரியும், அது வழியா வேகமா போய் சிங்கராஜா கிட்ட சொல்லி தப்பிச்சிடுங்கன்னு சொல்லிச்சு. எல்லா பறவைகளும் நரிக்கு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சுதுங்க. அப்போதான் அங்க ஒரு குகை இருந்துச்சு. அதுக்குள்ளதான் சிங்கம் இருக்கு, உள்ள போங்கன்னு சொல்லிச்சு நரி. உடனே எல்லா பறவைகளும் உள்ள போக ஆரம்பிச்சுது. ஆனா உண்மையிலேயே அந்த குகை சிங்கம் வசிக்கிற குகை இல்ல, அது அந்த நரி குடும்பம் வசிக்கிற இடம். எல்லா பறவைகளையும் பிடிச்சு திங்க ஆரம்பிச்சது அங்க இருந்த நரிங்க எல்லாம். அப்போ அந்த சின்ன கோழி குஞ்சு மட்டும் தப்பிச்சு தன்னோட பண்ணைக்கு ஓடி வந்துருச்சு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குரலோட அர்த்தம் இந்த கதை வழியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் எத்தனை பேர் சொன்னாலும் அதுல இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதே சிறந்த அறிவு. இல்லனா முட்டாள் கோழி குஞ்சோட முட்டாள்தனமான பேச்சை கேட்டு நரிக்கு உணவான பறவைகள் மாதிரி ஆபத்து தான் வரும்.